ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். மத்தேயு 19:14-15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய மக்கள் கூட்டத்திலே சிறு பிள்ளைகள் இருந்தார்களா? ஆம், 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கும் மேலானவர்களுக்கு ஆண்டவர் பகிர்ந்தளித்த சம்பவத்திலே அவர்கள் இருந்ததை நாம் காண்கிறோம். இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட இந்த வசனமானது முக்கியமான சம்பவத்தை அது வெளிப்படுத்துகிறது. யாருக்கு கூறினார்? அவரின் சீஷர்களுக்கு மாத்திரமா? அல்லது எனக்காக கூறினாரோ அல்லது நமக்காக கூறியிருக்கிறாரா? பரலோக ராஜ்ய பிரவேசமே ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கிய அடிப்படை நோக்கமாகும். நாம் தவறிவிடக்கூடாது என்பதாலேயே 3 சுவிசேஷ நூல்களிலும் இந்த வசனமானது, இந்த சம்பவத்தை குறித்த வசனமானது கூறப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றிய மக்கள் கூட்டத்திலே குடும்பமாக ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டார்கள். வசனத்தை கேட்ட மக்களிலே ஒரு சிலர் ஒரு சரியான, எதிர்பார்க்காத, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றை செய்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை தொடும்படிக்கு அவர் தமது கைகளை அவர்கள் மேல் வைத்து ஜெபிக்கும்படிக்கு கொண்டு வந்தார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அழைத்து வந்தவர்களை ஆனால் சீஷர்கள் அதட்டினார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அவர்களை தடை செய்தார்களாம், ஆண்டவரை விசனப்படுத்தினார்கள். ஆண்டவரை பின்பற்றிய அதே சீஷர்கள் ஏன் இவ்விதமாக செயல்பட்டார்கள்? இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசுவிடம் வருவோரை தடை செய்யத்தக்கதாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? கேள்விகளை கேட்கிறோமா? அவர்களை குறித்த வரலாறு, புவியியல், இவைகளை குறித்து அதிகமாய் விசாரிக்கிறோமா? ஜாக்கிரதையாய் செயல்படுவோம். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை விசனப்படுத்துவதை விட நாம் அமைதியாயிருப்பதே அற்புதமான ஊழியமாகும். விசனமடைந்த ஆண்டவராகிய இயேசு தம் சீஷர்களுக்கு என்ன கூறினார்? சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சிறு பிள்ளைகளை போல இல்லாமல் போனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று கூறினார். ஒருவேளை அந்த நாளிலே அந்த சிறு பிள்ளைகள் அவர்களை அழைத்து கொண்டு வந்த மக்களுக்கு நடந்தது போல இன்று நமக்கு நடக்கிறதா? கவலை வேண்டாம், ஆண்டவர் நமக்காக பேசுகிறார். அன்றைய சீடர்களை போல இருப்போமானால் கண்டிப்பாக நாம் மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் ஆண்டவருடைய சீடன் என்றாலும் பரலோகத்திலே இடமில்லை. சிறு பிள்ளைகளை போல தாழ்த்தி வருவோமா? ஆமேன். God bless you.